என்ற இன்றைக்கு தேசிய கீதமாக நாட்டு வாழ்த்தாக பாடுவதை 1911 அவர்கள் எழுதினார். 1916 தான் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயராக அன்றைக்கு துவக்கப்பட்டது. தியாகராய செட்டியார் அவர்களும் டாக்டர் நடேசன் அவர்களும் TN நாயர் போன்றவர்களும் சேர்ந்து அன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். பார்ப்பன அல்லாதார் இயக்கம் என்பது இருந்தது. அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் எதற்கு பார்ப்பன அல்லாதார் என்று சொல்லுகிறீர்கள், திராவிடர்கள் என்று சொல்லலாமே என்றால் அதிலிருந்து திராவிடம் பரவலாக ஆகிவிட்டது. 1925 தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார்கள். 1947 நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது தந்தை பெரியார் அவர்கள் தலைமையிலே. அதில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு 1949 அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கினார்கள். அதற்கு பிறகு கடைசியாக திராவிட இயக்கத்திலே தனியாக தொடங்கியது 1994 வைகோ அவர்கள் மறுமற்ற திமுகவை தொடங்கினார். அது 470 ஆரம்பித்து 94 வரை திராவிட இயக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வெவ்வேறு பணியில் இருக்கிறது. அதனால்தான் நான் சொன்னேன், இந்த திராவிட இயக்கம் தமிழுடைய முக்கியத்துவத்தை சொல்வது அந்த காலத்தில் இருந்தே. ஆகவே இதை யாரும் சாதாரண ஒரு இயக்கம் என்று நினைத்து விடக்கூடாது. திராவிடர் இயக்கம் வந்த பிறகுதான், தந்தை பெரியாரும் அண்ணாவும் கடகால் போட்ட பிறகுதான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியே அதிகமாகியது. இப்போது நாம் ஒரு துறை அண்ணா அவர்கள் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் 50 வருஷம் இருப்பேன்னு சொன்னார். 50 வருஷத்தையும் தாண்டியாச்சு. அவர்களுக்கு நமக்கு என்ன வேறுபாடு என்று நான் பார்த்தேன். வட மாவட்டங்கள், வட மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கிறது என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் யார் வளர்கிறார்களோ அங்கே மதம் கீழே போய்விடும், ஜாதி கீழே போய்விடும். தமிழ்நாட்டிலே முழுமையாக நடக்கவில்லை, ஓரளவுக்கு நடந்திருக்கிறது. இது முழுமையாக ஆக வேண்டுமானால் இன்னும் கல்வியை